ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். நம்ம யூடியூப் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தமிழ் தலைவாஸ் நேத்திக்கு ஒரு லைவ் வந்தாங்க. யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் ரஞ்சித்தும் மசாலமுத்தும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க, எப்படி அந்த லைவ் போச்சு, இதில் என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு லைவை நான் ரீப்ளே போட்டு காட்ட போகிறேன் ஃபுல்லாகவே. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆனால் அது சின்ன வீடியோவாக இல்லை, அது ஒரு 45 to 50 மினிட்ஸ் லைவ். அதை நான் உங்களுக்கு 3 பாட்டாக தரப்போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல தானங்க இருக்கோம். அது சொல்றது எனக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. போட்ல ஒரே ஒர்க் தான் எனக்கு. அது பிராக்டிஸ் எல்லாம் போற கமெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இங்க போனாலும் கூப்பிட்டு வந்துடுறீங்க நீங்க. அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல, பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு தான் क्वेश्चंस எல்லாமே வருது. கண்டிப்பா அவங்க எதுவும் எதிர்பார்க்க அதான் சொல்றேன். இந்த வருஷம் எனக்கு ஒன்னா சொல்லணும்னா என்ன அன்சோல்டு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டீம் மட்டும் தமிழ் தலைவாஸ் கூப்பிட்டு எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் எனக்கு எடுக்கலையோ அவங்களுக்குலாம் மேட்ச்ல தெரியும். அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் மேட்ச்சில் பார்ப்பீங்க எல்லாமே, அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கேம்பில் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணீங்க. உங்களோட வரவேற்பு எல்லாமே பலமாக இருந்தது. இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். கேம்ப் பிளேயர்ஸோட அப்டேட், நீங்கள் 3 பேரும் இருக்கீங்க தமிழ் ஆளுங்கன்னு சொல்லிட்டு டாமினேட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி நான் சச்சின் கூட 5வது சீசனே விளையாடி இருக்கேன். ஆமாம், மறுபடியும் சச்சினோட சேர்ந்து வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீம் இப்போ நான் 2 வாரம் ஆச்சு. டீமோட எல்லாருமே ஏகதேசம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அதனால காம்பினேஷன் ஆயிரும். ஸோ எல்லாமே அப்போ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதானே? பிராக்டிஸ் முடிஞ்சா எல்லாரும் ஜாலியா இருக்கும் அப்படிதானே. ஓணம் செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். பயங்கரமா வேட்டியோட டான்ஸ் எல்லாம் ஆடி சூப்பரா இருந்தது. முத்து தான் நீ நைஸா நழுவிட்ட. எங்களாம் ஆட வச்சாங்க. நைஸா கோத்து விடுறிய. உங்களோட சீசனுக்கு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்க? அதாவது ஒரு ஜெனரலைஸா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்க ஒரு கோல் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த சீசனுக்கு. அது நீங்க என்ன மாதிரி கோல்ஸ் வச்சிருக்கீங்க? சிம்பிளா ஒரே வாரத்துல முடிக்க கூடாது. கப் அடிக்கணும்னு இது பண்றேன், நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்றேன். கொஞ்சம் எலாபரேட்டா இந்த ஃபேன்ஸ் சொல்லிட்டேன்னா அப்புறம் அங்க போய் என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்றேன். இந்த வருஷம் நாங்க 2 பேரும் நல்லா பிளே பண்றத பார்த்து தமிழ் பசங்களை இன்னும் டீம்ல அதிக பேர் வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க நமக்கு நிறைய क्वेश्चंस வந்துட்டு இருக்கு. சோ ஒரு क्वेश्चना நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. சோ சேரா அண்ணாவும் உங்களுக்கான பாண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. யார்? எனக்கா? 2 பேருக்குமே. அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. தமிழ் பசங்க தமிழ் கோச் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. எதுனாலும் சொல்லி கொடுக்கறது ரொம்ப யூஸா இருக்கும். ஹிந்தி எங்களுக்கு அதிகமா தெரியாது, அதனால தமிழ்ல சொல்லி தரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. சொல்லுங்க. என்னோட இருக்கிற அந்த ஈக்குவேஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாம் நல்லா தான் சொல்லி தராங்க. 2 கோச்சுமே ஓகே தான். ஸ்கில் தனியா நமக்கு ஒரு அந்த பாண்ட் இருக்குல்ல, அப்படியே ஒரு நட்பு ரீதியா அப்படியே ஒரு ஆள் எப்படின்னா நான் எப்படின்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது தைரியமா பேசணும். அவங்க பேசுறது எதுவுமே நம்மளுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதான் எங்களை கூப்பிட்டு தமிழ்ல சொல்லுவாரு. அதுவே எனக்கெல்லாம் பாதி இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஹிந்தியில சொல்லும்போது. அப்புறம் சேர்ல தானே கூப்பிட்டு இதெல்லாம் தான் பண்ணணும், இப்போ அப்படின்னு சொல்லுவாரு. அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான். ஏன்னா போன சீசன் தான் 2மே ஹிந்தி கோச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூப்பர். ஓகே, அப்போ நீங்க பண்ற பிராக்டிஸ் அது இது எல்லாமே நாங்க ஸ்டோரி அந்த சின்ன சின்ன ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறோம். அங்க தனியா ஏதோ ஒரு ஸ்டோரி அபிஷேக் சந்தோஷ் எல்லாரும் சேர்ந்து கோச்சோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பேசிட்டு இருந்தோம்? சொல்லி தந்துட்டு இருந்தாங்க, இந்த டைம்ல இப்படி ஆடணும்,
அப்படின்னு ரைடர்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. முக்கியமா அபிஷேக் தான் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கோச். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் வந்து உங்களுக்கும் வந்துட்டு ஒரு தமிழ் கோச் கிடைச்சிருக்காங்க, கரெக்ட் தானே? ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் கரெக்டாக தான் சொல்றேன். போன வருஷம் இருந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். ஓகே. ஸோ நம்ம டிடி வந்து டிடி குடும்பம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது வந்து நிஜமாவே வந்து அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? இல்லை எப்படி அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குல்ல? பிகாஸ் உங்களோட ஓணம் வீடியோஸோ இல்லை எல்லா வீடியோ செலிப்ரேஷனும் பார்க்கும்போது அது ஒரு மாதிரியான அந்த ஃபேமிலி கனெக்ட் எங்களுக்கு வரா மாதிரி இருக்கு. அது எப்படி அது? அது ஹலோ, விட்டு விட்டு கேக்குது, டவர் இல்ல. ஓகே, क्वेश्चन ஃபேன்ஸ் கிட்ட क्वेश्चंस எடுக்கலாமா? பிகாஸ் நிறைய क्वेश्चंस வருது. ஆனா வந்து சிஆர் 66 சிஆர் 66 உங்களுக்கு இவங்க வந்து லைவ் வரணும் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. பட் வரும்போது எல்லாருமே பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஐயோ, நீங்க வேற மாட்டி விடாதீங்க, ஏதாவது தப்பு கேட்டுற போறாங்க. எவ்வளவு பாசம் அந்த ஹோம் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு எவ்வளவு கணக்குல இருக்காங்க உங்களோட இதெல்லாம் ஏன்னா 2 பேர் நமக்கு இருப்பாங்க, அவங்கள சொல்றேன். ஓகே. இதெல்லாம் என்ன கேள்வி? சேரலதன் சார் என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. நீங்க 2 பேரும் அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பண்றாரு, எங்க இருக்காரு? எல்லாரும் பிராக்டிஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பிராக்டிஸ் மேட்ச். பிராக்டிஸ் மேட்ச் இருக்கா இன்னைக்கு? ஆமா, பிராக்டிஸ் மேட்ச். சொல்லிருக்காரு. சரி, அபிஷேக் தான் வந்து ஒரு 3-4 வருஷமா நம்ம டீம்ல இருக்காரு. திரும்ப அவரு கூடயும் இருக்கீங்க. அந்த பாண்ட் எல்லாம் எப்படி போகுது உங்க மூணு? முத்து சொல்றா, நீயே சொல்லு. நீங்க தானே இந்த வீடியோ சொல்லுங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் படுத்த அளவு அபிஷேக் கொஞ்சம் அவசரப்பட்டு டிபெண்ட் பண்ணிட்டே இருந்தான். இந்த வருஷம் கோச் 2 பேருமே அதிகமா அவனுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா குட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அபிஷேக் கிட்ட இருந்து. ஓகே ஓகே. கேரண்டி கொடுத்திருக்காரு. சோ நான் கேட்கணும் கண்டிப்பா. யாருக்கு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் டீமுக்குள்ளே தான் ஏபி 2 டீம் இருக்கு. அப்படியே மெர்ஜ் பண்ணி போட்டு மேட்ச் தான். ரஞ்சித் எப்பவுமே நம்மளுக்கு ஆப்போனன்ட் தான். ஆனா அவர்தான் ரெண்டு ஆப்போனன்ட்னு சொன்னா எப்படி? ஆமா, கோச் பிராக்டிஸ் மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் பண்றாங்க. உதயகுமார் சார் எப்படி இருக்காரு? அவர் இந்த சீசன் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு கேக்குறாங்க. ப்ளீஸ் லைட் அண்ட் தென் அது சொல்லுங்க. தம்பி சொல்றா, எல்லாமே என்ன சொல்றதுல அத சொல்லு. நீ தானே சீனியர் பிளேயர். எத்தனை 9 சீசன் ஆடி இருக்க, எவ்வளவு கோச்சை பார்த்துட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, நான் உதயகுமார் சார் கூட இதுக்கு முன்னாடி 2 வருஷம் இருந்திருக்கேன் தெலுங்கு டைட்டான்ல. அப்போ வந்து உதயகுமார் சார் பிராக்டிஸ் கொடுக்குற விதம் வேற, இப்போ வந்து வேற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டைம் ஸ்கில்லு, ஒரு டைம் ஐடியா மாதிரி கொடுக்குறாங்க. அது ரொம்ப யூஸா இருக்கு. நான் லாஸ்ட் 2 வருஷமா இருக்கும்போது வந்து எப்பவும் கபடி தான் விளையாடணும். அது நம்ம எப்பவுமே விளையாடுறது தான். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சொல்லி தரும்போது நமக்கு கூட கொஞ்சம் யூஸா இருக்கு. ஸ்கில் எல்லாம் சொல்லி தரும்போது புதுசா இதை பண்ணு, இந்த மூமெண்ட்ல மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி தரும்போது கொஞ்சம் ரொம்ப யூஸா இருக்கு. எனக்கு உதயகுமார் சார்ட்ட பிடிச்சது வந்து ஸ்கில் ரிலீஃப் மூமெண்ட்டும் அந்த ஸ்கில்லு அப்புறம் ஹேண்ட் டச் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரைடர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது. டிஃபென்ஸுக்கு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக மொத்தத்துல வந்துட்டு பயங்கரமா கேம்ப் போகுது அப்படின்னு சொல்றீங்க 2 பேரும். லேட்டா வந்தாலும் கண்டிப்பா லேட்டெல்லாம் வரலைங்க. கரெக்டா கேப் ஸ்டார்ட் பண்ணும்போது சாரி வந்துட்டு இது வந்து ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் ஃபார் சந்திரன் ரஞ்சித் ப்ரோ. நீங்க நிறைய லைவ் போடுறீங்க, பிராக்டிஸ் மட்டும் ஏன் லைவ் போட மாட்டீங்க கேக்குறாங்க. பிராக்டிஸ் டைம் லைவ் எடுக்க கூடாது இல்ல, மொபைல் நம்மட்ட இருக்காது. சீக்ரெட் வெளிய சொல்ல சொல்றாங்க.
இல்ல நம்ம டீம் கூட செலக்ட் பண்ற, நம்ம தனியா இண்டிவிஜுவலா பண்றது வேணா போடலாம், டீம் கூட பண்றது போடக்கூடாதுல்ல. அப்கோர்ஸ். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரஞ்சித், ப்ரீவியஸ் சீசன் சிஆர் இன்ஜுரி ரீசன்ட்னால மேட்ச் ப்ளே பண்ண முடியாம போச்சு. பட் திஸ் சீசன் சிஆர் இன்ஜுரி பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா, டிடி ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் இருக்காது, நான் ஃபுல் ரிகவரில தான் இருக்கேன். கண்டிப்பா என்னோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட குட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த வருஷம். How to recover from injuries அண்ணா? இன்ஜுரில இருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும், நீங்க எப்படி ஆனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. இன்ஜுரி ஆச்சு அவங்களே அங்க வச்சு என்ன சர்ஜரி பண்ணி அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. அதனால நான் இருந்தேன். இப்ப நானே தமிழ்நாட்டுல இருந்தா நானே ஒழுங்கா பாத்துருக்க மாட்டேன். அடுத்த क्वेश्चन உங்களுக்கு தான் இருக்கு. ஃபுல்லா வந்து சந்திரன் ரஜினியே கேளுங்க. முத்து இருக்காரு, சைலண்டா இருக்காரு, அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு இந்த விளையாடுனீங்கன்னா உங்க ஹோம் டீமுக்கே நீங்க விளையாடுறீங்க. விளையாடும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு. நீங்க எவ்வளவு ஜஸ்டிஸ் பண்ணுவீங்க உங்களோட சான்ஸ், உங்களுக்கு கொடுத்த சான்ஸை? அதான் சொல்லிட்டேன், என்ன சான்ஸ் மெயின் 7ல கொடுத்தாலும் சரி, சப்ஸ்டிட்யூட்ல வச்சாலும் சரி, டீமுக்கு எந்த டைம் பாயிண்ட் தேவையோ அந்த டைம்ல என்ன இறக்கி விட்டா கண்டிப்பா டீமுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன். அடுத்து அபிஷேக லைவ்ல கூப்பிடுங்க. அபிஷேக நீங்க கூப்பிடுங்க, அவர் வருவாரு. ஐயோ, இந்த யங் பொட்டன்ஷியல் பிளேயர் கேம்ப்ல இருந்து யாரு, அவங்கள பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்றாங்க. ஃபேன்ஸ் பார்க்கணும். உங்க அபிஷேக் இங்க இருக்காரு. அபிஷேக் கிட்ட யாரா क्वेश्चन கேக்குறேன்னா கேளுங்க. கரெக்ட்டா பாசான என்ன மேக்கப்ல பயங்கரமா இருக்கு. ஆசான முத்துனா இது உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சீசன் மோர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம், கிடைக்குமா? கண்டிப்பா போன சீசனு அப்படின்னா சொல்லக்கூடாது, சான்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. அது என்ன ரீசன் தெரியல. இந்த இது கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சந்திரன் ரஜித், அகைன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் யங் டேலண்ட்ஸ் நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து உங்களோட ஃபேவரட் யார் அதுல அப்படின்னு கேக்குறாங்க. விஷால், ரன்கீஷ், அந்த மாதிரி ஆட்கள்ல அவங்கள யார் உங்களுக்கு ஃபேவரட், அவங்க ஏன் உங்களுக்கு அந்த ஃபேவரட் கேக்குறாங்க. இப்ப தமிழ் தலைவாஸ்லயா? ஆமா, நிதேஷ். ரஞ்சித், உங்களுக்கு தான் அந்த கொஸ்டின் ஆக்சுவலி. எனக்கு தான் நிதேஷ். ஏன் உங்களுக்கு பிடிக்கும், எதனால, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எல்லா கேள்வியும் அங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சொல்லுதுன்னா அதிகமா ஃபிட்னஸ் அதிகமா பண்றது பண்ணல. பிராக்டிஸ் பண்றது வந்து அந்த டைமிங்ல கரெக்டா இருக்கான். டிஃபென்ஸ் பண்றதுல டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு தோணுது எனக்கு. பர்ஃபெக்ட், சூப்பர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. ஜாஸ்தி ஜாஸ்தி கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வருது. மாசான முத்து, உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின். இந்த டைம் வந்து கொஸ்டின் இல்லை, இது வந்து ஒரு காமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டைம் சான்ஸ் கொடுக்கும்போது ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட் வெல். உங்களை மாதிரி ஒரு டேலண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை எங்களுக்கு காட்டுங்க. கண்டிப்பா போன சீசனு வந்து எப்படின்னா கூட வந்து உள்ள ஆடும்போது யாருமே இல்ல. இந்த தடவை ரஞ்சித் அண்ணன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே சொல்லிட்டு தான் வந்தாரு, தம்பி நான் உள்ள இருக்கும்போது நீ ரைட் ஆடு, நான் சொல்ற மாதிரி ஆடு, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடன்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா நானும் அவர் தான் ஒரே ரூம்மேட்டு. அவரு ஒவ்வொரு இது சொல்லுவாரு, தம்பி இப்படி இந்த மேட்ச்ல இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீசன் அவர் கூட சேர்ந்து ஆடும்போது பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
எனக்கு மத்தவங்க கூட விளையாடணும்னு ஆசை இல்ல. அவரு வந்து உள்ள இருந்து அவர் கூட சேர்ந்து அவர் பார்க்கலாம் வந்து நினைக்கிறது இல்ல, கண்டிப்பா விளையாடுவேன். கண்டிப்பா அவர் வந்து தட்டி கொடுத்து இப்படி விளையாடு தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நிறைய அந்த நம்பிக்கை. தமிழ்நாடு கனெக்ட் இருந்தா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றீங்க. பர்ஃபெக்ட். இன்னொரு கேள்வி அகைன் ரெண்டு பேருக்குமே, இப்போ இருக்கிற நம்ம டீம்ல இருக்கிற ரைடர்ஸ்ல யாருக்கிட்ட இருந்து நீங்க ஒரு ஸ்கில் கத்துப்பீங்க, அது என்னவா இருக்கும்? நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். நான் ரஞ்சித் அண்ணன் கத்துக்கிறேன். ஷோ டச் வந்து இப்பதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அதனால நான் ரஞ்சித் அண்ணன். ஓகே ரஞ்சித் நீங்க? இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அவர் தான் சீனியர், அவங்ககிட்ட இருந்து தான் நிறைய பேர் கத்துக்கணும். கோச் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாமே, அப்படியே சொல்லலாமே. கோச் டிஃபெண்டர் சொல்லிட்டேன், கோச் தான் அதிகமா சொல்லி கொடுக்குறாங்க, நான் புதுசா கத்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க? நீங்க பிளேயர்ஸ் பேர் தான் கேட்டீங்க, கோச் இருந்து கேட்க இல்ல